viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேலம் ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி. நான் ஆல்ரெடி மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு என்னோட யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மீன் குழம்புனா ஜென்ரலா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். எப்பவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சா அது சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். These are the ingredients for the Salem style fish curry. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please do watch the full video without skipping. சேலம் ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு வெங்காய விழுது அடைக்கணும். அதுக்காக ஒரு மிக்சியில் 1 கப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அதை ஒரு 3 to 4 தடவை சும்மா சுற்றி எடுத்துக்கணும். அது கூட ஒரு 1/4 கப் பூண்டு ஆட் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஒரு தக்காளி விழுது அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நான் ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த 2 தக்காளியை மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்ல ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எந்த தண்ணியும் போடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஆட் பண்ண உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த ஆனியனும் கார்லிக்கும் சேர்ந்த பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளி விழுது அதையும் ஆட் பண்ணணும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அதை நம்ம வதங்க விடணும். நடுநடுவில் அந்த லிட்டை நம்ம திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதாவது தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியில் போட்டு கரைச்சி அதையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்ததா இதில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட ரா ஸ்மெல் போகும். இப்போ இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விடணும். அடுத்ததா இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்றேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ நான் ஒரு 1/2 கப் நல்ல திக்கான கோகனட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி கொதிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு 500 கிராம் மீன் எடுத்து வச்சிருக்கேன்.
இப்போ நம்ம அந்த மீன் குழம்புல இந்த மீன் ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணிட்டு நல்லா ஜென்டிலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அப்புறம் அது ஒரு மூடி போட்டு மூடி 10 to 15 minutes அதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் மீன் நல்லா வேகும், ப்ளஸ் அதில் இருக்க அந்த ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தா மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். மீன் எதுவுமே உடையாமல் இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மீன் அப்படியே இருக்குது. இப்போ சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நல்ல சூடான சாதத்தோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது நல்லா காரசாரமாகவும் இருக்கும். அதனால நமக்கு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.